نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنكم ورضوان. அளவிலா அருளும் அளவிலா அன்பும் இலக்குமோர் இறைவன் இனிய பேர் போற்றி பின்பு செங்கலிலும் தன்மதியிலும் சேர்த்து கையில் தந்திரிதம் என் கொள்கை விடமாட்டேன் என்றுரைத்த சுந்தர நபிகளையும் அவர்கள் தோழர்களையும் போற்றி புகழ்ந்து அவர்கள் மீது சலவாத்தையும் சலாமையும் முடிந்தவராக அவர்கள் தோட்டத்தில் அருந்திய பாறை வனத்தின் ரோஜாக்கள் நம் நெஞ்சில் நிலை நீட்ட ராஜாக்கள் வீர சகாபாக்களின் எண்ணிலடங்கா பிறப்புகளை எடுத்துக் கூற முன்வந்துள்ளேன். அவை தலைவர்களே, ஆண்ட பெரியவர்களே, மதத்திற்குரிய நடுவர் பெருமக்களே, மருந்தவர் ஆகிய நாடக சிற்பிகளே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, என் நடுவே மாணவ கண்மணிகளே, உங்கள் தந்தன மதங்களுக்கு என் சுந்தர சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என சலாமை சமர்ப்பணம் செய்தமாக என் உரைக்கு வருகிறேன். இஸ்லாம் மரம்ப தொடங்கிய ஆரம்ப காலையில் திரும்பும் திசையெல்லாம் தீர்த்தளிக்க திரண்ட போது கல்லடிகள் பற்றி அடிகள் ஏற்றி சொல்லடிகள் தாங்கி உயிர் இழந்த உடல் கிழந்த உயரிய கொள்கைகளை உள்ளத்தில் இயந்திய உத்தமர்கள் அல்லவா நம் சுந்தர நபியின் தோழர்கள். ஆம், எனது தோழர்களான சஹாபாக்கள் விண்ணில் மிளிரும் தாரகை போன்றவர்கள். அவர்களை யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்மை பெறுவீர்கள். அசுராபி கண்ணஜீவி பகை ஐயின் நிற்பதழைத்து நிறுத்தழைக்கும் என் துரைத்தார்கள் அண்ணல் என்றவர்கள். பெருமானார் என்ற பல்கலைக்கழகத்தில் பாடம் பயின்றவர்தான் நட்பின் இலக்கணம். அன்னைய அருமை தோழர் கவுர்குயில் கர்நாமம் தீண்டி என்று புயன கிளம்பி உனக்கு ஆணின் ஈர்ப்பையால் ஈர்க்கப்பட்டவர் இஸ்லாத்தின் இரண்டாம் பைப்பா அவர் தொல்லையை பார்ப்பவர்கள் ஆவார். இஸ்லாத்தின் ஆரம்ப காலையில் இறையை பகிரங்கமாக வணங்கிட முடியாத இறையை மாற்றிய பெருமை வீரத்தின் இணை நிறம் அதற்கு தொல்லையை சாரும். கரையை ஒன்று சேர்த்திட்ட நவீன் வரும் மகனால் நூரை அதற்கு சுமாநிலை அவர்களின் வலிய தன்மைக்கு உதாரணம் கூறுகிறேன் கேளுங்கள். வீரே ரூமாய்ந்த குடிநீர் கிணற்றிலிருந்து முஸ்லிம்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்த யூதனிடமிருந்து மிக அதிகமே கிணற்றை வாங்கி அனைவரும் பயன்படுத்த அனுமதி அளித்தனர். இதத்தின் போது பெருமானாரை கொலை செய்த கொலை கும்பல் கூடியிருந்ததை அறிந்தும் அவர்கள் வெளியேறச் சென்றதும் பெருமானாரின் படுக்கையில் அவர்களின் போர்வையால் மூடிக்கொண்டு படுத்திருந்த சுழிவு நம்மை யாருக்கு வரும் அவர்தான் கல்வி எனும் பட்டணத்தின் தலைவாயில் என்று பெருமானாரால் தோல்வாய் சூட்டப்பட்டார். அதற்கு அமீரர்கள் அவர்கள் இஸ்லாத்திற்காக வாசி மீதான தாக்குவாக்கள் ஆற்றிய சேவைகள் யாங்கள் ஏராளம் ஏராளம். ஒரு சஹாபி கண்டுதான் திருமணம் முடிந்திருந்தது. ஒவ்வொரு யுத்தமும் மண்டுதான் தொடங்கியது. முஸ்லிம்கள் சிறிது தோல்வி என்ற செய்தி காதில் விழுந்ததால் தாமதம். உறவை மீனடிப்பில் போர்க்களம் விரைந்து மின்னலென புகுந்து எதிரிகள் படையை சின்ன பின்னமாக்கிவிட்டு வீட்டு தெரிந்த அந்த வீர தியாகி எதிர்களை நம்பு கிழக்கா இஸ்லாம் சகிதார் அறிந்தார் எல்லாரும் வந்தார் எனக்காகவும் அவர்தான் நண்டலா என்ற வீர தியாகி. தம்முடைய கால்கள் ஊனமாயிருந்தும் கூட யார் சொல்லுவா என்னையும் உங்கள் புனித போர்ப்படையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேள்வியார் மாறினார் ஒரு சகாபி. அவருடைய அழகிய ஆற்றத்தை கண் அண்ணனும் மணிமதித்தனர். அவர்தான் அம்ரிபுல் ஜமு என்ற வீராதி வீரர். சூரியனையை திருப்பி காக்கும் திரு பாறை மண்ணிலே ஒரு சமாதியை கிளப்பி அவர்களின் நெஞ்சின் மீது பாரா வெள்ளை தூக்கி வைத்து சவுக்கால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்ட போதும் அடுத்தவருடைய கைகள் தெளிப்பாக ஓய்வினம் தவிர அவருடைய வாய் மட்டும் அகதும் அகதும் என்பதை நிறுத்தவே இல்லை. அவர் யார் தெரியுமா? அவர் தான் அவசி நாட்டு நீக்கோடிமை அவர் பிலால். அதன் அம்மாற்பட்ட துன்பங்கள் கொஞ்சமா நெஞ்சமா மரண தருவாய் கூட அவரை விட்டு வைக்கவில்லையே அந்த கலைஞம் படைத்த கைவர்கள். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறி முடிவு போடுகிறேன். குறையாவுடன் படையை எதிர்களின் தூரன் ஊராயிருக்கும் போது வாழ்த்து மீதான சுந்தர நபியின் தோழர்களை பற்றி புகழ்ந்துரைப்பதை கேளுங்கள். குறைஷிகளே, நான் பெரிய பெரிய அரசர்களை சந்தித்துள்ளேன். ரோமாபுரி சக்கரவர்த்தி, ஈரான் தேசத்து மன்னர், அபிசீனிய அரசர் ஆகியோருக்கு கூட மண்டபங்களில் கண்டுள்ளேன். ஆனால் முகமது அவருடைய தோழர்கள் செலுத்தும் மரியாதை போல் நான் எங்கனும் கண்டதில்லை. அவருடைய உண்மையிலேயே கூட கத்தூரியை உடலில் பூசிக் கொள்கின்றனர். அவருடைய உத்தரவை போட்டி போட்டுக் கொண்டு நிறைவேற்றுகின்றனர். உடுச்சியில் சிந்தும் தண்ணீரை கூட கீழே விட அனுமதிக்காமல் தங்களுடைய தேகத்தை பூசிக் கொள்கின்றனர். சுருங்க சொன்னால் அவருடைய தோழர்கள் அவரை நேசிப்பது போல் நான் வாழ்நாளை கண்டதுமில்லை கேட்டதுமில்லை என்று கூறி முடித்தார். இப்படி வரலாற்றில் எத்தனையோ சம்பவங்களை கூறிக்கொண்டே செல்லலாம். ஆனால் நன்மை தோழர்கள் அனைவருமே சூழ பூங்காவின் நறுப்பூக்கத்தான் என்பது எல்லாரும் சந்தேகமில்லை. முருகான் இறைவனும் அவர்களை புரிஞ்சிக் கொண்டான். அவர்களும் இல்லா அல்லாவை புரிஞ்சிக் கொண்டார்கள். இது அறிஞரை கூறும் வாக்கியம். இப்பூ உலகிலேயே சூழ பூங்காவின் நறுப்பூக்களால் சுந்தர நபிகளால் சுபகோபனம் கூறப்பட்ட அஷரின் பசராக்களான 10 பேருடைய பெயரை கூறுகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, சஅத் ரலியல்லாஹு தஆலா, சயீத் ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா,
அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா நாயகர்கள் ஆவார்கள். யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க அருள் புரிவாயாக, நல்லவரின் தோழமையில் என்னை சேர்த்துருவாயாக என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கு கேட்ட அதே துஆவை பதில் ஒரு சஹாபாக்களை போட்டால் நான் இந்த தருணத்தில் கேட்டமாக எனது வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.